ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எல்லாருக்குமே இப்போ ஓரளவுக்கு அந்த மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. எண்டாக போகுது அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லா சேனல்லையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்தெந்த சேனல்லாம் இல்லைன்னு சொன்னாங்களோ அந்த சேனல்லையும் இப்போ அப்டேட் போட்டிருப்பாங்க. கன்ஃபார்ம் எண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த 99.9% கூட அவங்க நம்ம கொடுத்த அப்டேட் ஓகே. அந்த 1% ஹோப், அதை 0.01% லைட்டாக எனக்கு ஒரு ஹோப்புங்கிறத விட நமக்கு இருக்க கடைசி வாய்ப்பு அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். இப்போ எல்லாருமே மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே, எண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி நிறைய பேர் ஏதாச்சும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. பட் அதுக்கெலாம் சேனல் எடுக்கிற முடிவு தாங்க ஃபைனல் முடிவு. ஸோ மேபி நம்ம பார்த்திங்கன்னா கீழே நம்ம விஜய் டிவியோட வீடியோஸ்லாம் வரும் இல்லையா, அதில் லாஸ்ட்டாக எம்என் பற்றி என்ன வீடியோ வந்திருக்கோ அதுக்கு கீழே ஹேஷ்டேக் ஏதாச்சும் நீங்கள் போடலாம். we want 1000 எபிசோட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேஷ்டேக் போடுங்க. இல்லை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணி அங்கே போடுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட்டாக வீடியோஸ், விஜய் டிவியில் வீடியோஸில் எஸ்பெஷலி மகாநதி வீடியோவில் மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ அதில் நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் உங்களுக்கு மகாநதி வேணும் அப்படின்ட்டு போடுங்க. அப்படி இல்லை இது போட்டுட்டு நீங்கள் ஓனாக டேக் பண்ணி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் டேக் பண்ணி பிரவீன் சார், சேனலோட ஹெட்டு, ஸோ எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, இன்ஸ்டில் அவங்களும் நீங்கள் டேக் பண்ணி கூட போடலாம். ஸோ மேக்ஸிமம் கமெண்ட் அந்த யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி ரீசெண்டாக வீடியோஸ் கீழே போட்டு தெரிக்க விடுங்க. அதுதான் நமக்கு இருக்க ஒரு பாயிண்ட். அடுத்த ஒரு பாயிண்ட் என்னென்னா, நமக்கு இன்னும் லாஸ்ட் ஷெடியூல் முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷெடியூலில் முடியுமாங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் நமக்கு சொன்னவங்க இந்த மந்த் தான் லாஸ்ட் ஷெடியூல் மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆல்ரெடி 2 days லீவ் ஆகிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப இன்னும் மேரேஜ் ஷூட்லாம் எடுத்தால் தான் என் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு தோணுது. அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மந்த் தான் நெக்ஸ்ட் மந்த் தான் சொல்லி எனக்கு என்ன தாட் இருக்கோ அதை நான் ஷேர் பண்ணுறேன். பட் இதில் என்னென்னா, இந்த வாரம் டிஆர்பி இருக்கு இல்லையா, ஆல்ரெடி 2 days ஓவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இதை நான் சண்டே போடணும்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி வேறு அப்டேட்ஸ்லாம் போட்டதுனால இதெல்லாம் ஷேர் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ஃபைனலாக இன்றைக்கி இதை எப்படியாச்சும் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு மேலே இந்த வீடியோ நான் பேசியிருக்கேன். டிஆர்பி இந்த வாரம் வரப்போகுது இல்லையா டிஆர்பி, அதில் ஒரு நல்ல டிஆர்பி வாங்கி கொடுத்து அவங்க மூக்கு மேலே வரல வைக்கணும். ஸோ இந்த ஸ்லாட்லேயும் ஸ்டோரியும் இல்லாமல் இவங்க இந்த அளவுக்கு டிஆர்பி வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இவங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எங்கே பார்த்தாலும் ஆன்லைனில் வீக்காவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. வீக்காங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சேனலுக்கு எல்லாமே தெரியும். பட் தெரிஞ்சும் இதை ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதை விட மொக்கையாக போயிட்டுருக்கு சரியெல்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. அது என் வாயிலே சொல்லணுமாங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். 1000 எபிசோட்ஸாவது கொண்டு போகணும். அட்லீஸ்ட் 1500 எதிர்பார்த்தேன். இப்போ சன் டிவியில் கயல்னு ஒரு சீரியல் போகுது. அதில் என்ன ஓடுதுன்னு யாருக்குமே தெரியாது. அது கிட்டத்தட்ட அவ்வளோ எபிசோட்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி தான் நானுமே இதை எதிர்பார்த்தேன். பட் வீக்காக கொண்டு போவாங்க, ஃபேன் பேஸ் அவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லி அட்லீஸ்ட் 1000 எதிர்பார்த்தேன். பட் வித்தின் 1000க்குள்ளே முடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ வீக்காக ஃபேன்ஸ் ஒரு பெரிய ஃபேண்டம். இது வரைக்கும் எவ்வளோ சீரியல்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேருக்கு அடிக்ட் ஆகிருக்கேன். பட் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேனுமே அடிக்ட் ஆனதும் கிடையாது. இந்த சீரியல்லாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. அடுத்து இது வரைக்கும் எவ்வளவோ பேர்ஸ் இருக்காங்க, பிரபலமான பேர்ஸும் இருக்காங்க. நிறைய பேர்ஸ் நம்ம சன் டிவிலையும் சரி, விஜய் டிவிலையும் சரி, எல்லா சீரியலுமே இருக்குது. ஈவெண்ட்ஸில் போனால் திருமணம் சீரியல் என்னோட பிக்கஸ்ட்டு பெரிய நான் ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு பேர் சித்து ஸ்ரேயா. அந்த சீரியலில் சந்தோஷ் ஜனனி மறக்கவே முடியாது. அவங்க ரியல் பேராக மாறுறாங்க, அதுவும் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ரசித்து பார்த்த ஒரு பேரில் நிறைய பேர்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பேருக்கு எந்த பேருக்கும் இல்லாத கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமும் அவ்வளோ புகழும். எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு அங்கே புகழ் இருக்குது. இன்டர்நேஷ்னல், துபாய், யூகே, யூரோப், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டுக்கும் கடல் கடந்தும் நம்ம வேக்காவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது எல்லாமே சேனலுக்கு தெரிஞ்சும் ஏன் இது தப்பு பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கான கேள்விக்கான பதிலே தெரியல. ஸ்டோரி ப்ராப்பராக இல்லை. பட் ப்ராப்பர் ஸ்டோரியை கொண்டு வந்தால் சீரியல் மூவ் ஆகும். இவங்க ஏன் ப்ராப்பர் ஸ்டோரி கொண்டு வரல? ஏன் சடனாக 2.0? இது மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்துகிட்ருக்கு. 2.0 ஏன் சடனாக கொண்டு வந்தாங்க, ஏன் பாதி ஆர்டிஸ்ட்டை கட் பண்ணாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த கேள்விக்குமே பதில் கிடைக்காது. அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பட் சேனல் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு விஷயம், யூனிவர்ஸ் அண்ட் காட் இருக்கு இல்லையா, அதை நான் நம்புகிறேன். இதுக்கு மேலே
மாறுமான்னு எனக்கு தெரியல, இந்த டிசிஷனில் மாற்றம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அந்த என்னோட குட்டி ஹோப், குட்டி நம்பிக்கை, ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு பேராசைக்காக ஜஸ்ட் நம்ம எல்லாருக்குமே இன்னும் இந்த எபிசோட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எங்கேயாவது கமெண்ட்டில் போடுங்க, தயவுசெய்து டேக் பண்ணியும் போடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், டிஆர்பி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பிடிச்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த ஆல்ரெடி 2 days ஓவர் ஆகிடுச்சு. இனிமேல் இருக்க 3 days ஒரு நல்ல டிஆர்பி கொடுத்து, ஆவரேஜ் டிஆர்பியில் ஒரு சூப்பர்பான டிஆர்பி கொடுத்தீங்கன்னா லைட்டாக அங்கே யோசிக்கிறதுக்கு தோணும். இவ்வளோ நாள் இல்லை, இங்கே இவ்வளோ நடந்திருக்கே அப்படின்ட்டு ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இந்த வார டிஆர்பிக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் ஓவர் ஆகாது எனக்கு தெரிஞ்சு. எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆல்ரெடி 2 days லீவ் இருக்குங்கிறப்போ இந்த ஷெட்யூலில் என் பண்ணோம்னா கண்டிப்பாக இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் சீரியல் டேக் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் எல்லாருமே அவைலபிள் இருக்கணும். ஸோ டேட் எல்லாமே முக்கியம், எல்லாமே இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு சீரியல் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு வீக் நம்ம நல்லா பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் எண்ட் ஆகுதுங்கிற டாக்ஸ் போயிட்டுருக்கப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு, அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் வீக்காக்கு ஒரு தனி அங்கீகாரம் கொடுத்து அவங்க ஸ்டேஜில் நிற்க வச்சு ஒட்டுமொத்த ஃபேன்ஸையும் என்கேஜ் பண்ணி இது சோஷியல் மீடியாவில் அவ்வளோ வைரல் ஆகிட்டுருக்கு. இது இல்லாமல் டீம் பார்க்காமலாம் இருப்பாங்க. ஸோ அப்போ கூட ஜஸ்ட் அவங்க யோசிக்கலாம்ல. ஸோ இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்க ஒரு பேரை நம்ம ஏன் இப்போ என் பண்ணணும்? அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1000 எபிசோட்ஸாவது கொடுத்து ஒரு செலிப்ரேஷனாவது கொடுக்கலாம். இவங்களுக்குன்னு எந்த ஒரு செலிப்ரேஷனும் பண்ணது கிடையாது. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னால் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? பேச வேணாம் நினச்சாலும் பட் ஐ கான்ட் கண்ட்ரோல். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எதுவுமே பண்ண மாட்றாங்க. வேணும்னே வாலண்டராக இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேனல் டெசிஷன் தான். அதை தவிர வேறு எதுவுமே சொல்ல முடியாது. டிஆர்பி ஒரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக டிஆர்பி இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன். குழப்பறேன் நான் அவங்கள, அப்படி கிடையாதுங்க. டிஆர்பினால இவங்க என் பண்ணல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்லாட்டில் எந்த சேல் வந்தாலும் இதை விட மோசமாக தான் டிஆர்பி வாங்குவாங்க. நம்மளுக்கு ஸ்டோரியும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டும் இல்லாமல் இந்த லெவலுக்கு வாங்குறோன்னா அதுவே பெரிய விஷயம் சேனலுக்கும் தெரியும். பட் வாலண்டியராக சேனல் என் பண்ணுறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த டிஆர்பி இன்னும் நல்லா டிஆர்பி வாங்கி கொடுத்தா அவங்க ஜஸ்ட் ஏதாவது யோசிப்பாங்கள்ல அப்படின்னு ஒரு நப்ப ஆசை தான். இது பெரிய நப்ப ஆசைன்னு எனக்கு தெரியும். ஏதாச்சும் ஒரு வழியில் நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டு. ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. இது இல்லைன்னா வேறு மாதிரி ஏதாச்சும் பண்ணலாமா? உங்களோட ஐடியா கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து அவங்க சேனலில் திருப்பி ரிவோக் பண்ணுறாங்கலாம் கிடையாது. பட் நம்ம சைட்லேருந்து ரிவோக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது. ஸோ இது நடக்குங்கிறது நான் 100% அஷூரன்ஸ் கொடுக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை தான். மேபி இந்த யூனிவர்ஸு, காடு, நம்மளோட எல்லாரோட ஆசைகளும் சேர்ந்து எல்லோரும் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணால் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இது எண்ட் ஆகாது சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்ணுவோம், பார்க்கலாம். இதுக்கு மேலே காட் டெசிஷன் தான். அதுக்காக நீங்கள் உங்கள் மைண்டில் முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டையும் நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் ஏற்றிக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் இல்லை ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலும் சாரி.